அடுத்து வந்து ஈக்குவல் செட், அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஈக்குவல் செட்டுனா இப்போ 2 செட் எடுத்துக்கிறோம். 2 sets are said to be equal. They contain exactly the same elements. ரெண்டுலேயுமே வந்து சேம் எலமெண்ட்ஸ் இருக்கும். A ஈக்குவல் டு பின்னா ஏல வந்து 1,3,4 2 இருக்குது. அதுக்கப்புறம் பி கமாவில் பார்த்தோன்னா ஓப்பன் ப்ராக்கெட் 1,4,3 2 க்ளோஸ் ப்ராக்கெட். ரெண்டுலேயுமே வந்து சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் வேறு வேறு இடத்துல வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் அதே அதே எலமெண்ட்ஸ் தான். நம்பர்ஸ் எல்லாம் சேமாக இல்லைன்னா அது வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நாட் ஈக்குவல் டு பின்னா இப்போ ஏங்கிற செட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 1 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து பியோட செட்டில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 0,3 க்ளோஸ் ப்ராக்கெட்டுன்னு கொடுத்துருக்குது. இந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு சேமாக இருந்தால் அன்ஈக்குவல் செட். அடுத்து ஈக்குவலன்ட் செட்டுனா என்னன்னா இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏங்கிற செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பியில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் வந்து சேமாக இருக்குது, ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஏ ஈக்குவல் டு பால் பேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சப்ஜெக்டை கொடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இப்போ ரெண்டுமே என்